தொடங்கிடலாமாமா? ஆமா, ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று இருந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றெனுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வயழகும், பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல், எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண் சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை இணைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் நம் சிவமூர்த்தி திருவடிகளை வணங்கி, இன்றைக்கு செங்கோல் ஓற்றி வருகின்ற 24வது நாம் இன்றைக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த நூற்சிந்தனையிலே சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற நூலை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இது மாதிரியான அருளாளர்களினுடைய நூற்சிந்தனையை சிறமேற்கொண்டு நம்மை சிந்திக்க வைப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய புனிதர் பேரவை சார்ந்த அத்தனை சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற ஒரு அற்புதமான நூல் நம்முடைய சிவஞான சுவாமிகள் செய்திகளை திருக்குறளோடு ஒப்பிட்டு நமக்கு வழங்கிய அருளிய அற்புதமான நூல். அதிலே இன்றைக்கு 18வது தலைப்பிலே இருக்கக்கூடிய பாடல், அதை தொடர்ந்து பல பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம். வெஃகாமை. இந்த வெஃகாமை என்பது, இந்த வெஃகாமை என்ற சொல்லுக்கு பிறருடைய பொருளை, பிறருக்கு உரிய பொருளை வவ்வ கருதாமை, அதை நாம் வைத்துக் கொள்வதற்கு கருதாமை என்பது பொருளாகும். இந்த வெஃகாமை என்பது எப்படி எதை ஆதாரமாக கொண்டு வரும் அப்படின்னா, பிறருடைய உடைமை பொருள்களை கண்ட வழி பொறாமைப்படுவது ஒரு செயல். அதை நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். பொறாமை என்பது அழுக்காராமை என்கின்ற தலைப்பில. அதோடு மட்டுமன்றி, பொறாமை கொள்வது முதல் படின்னு வச்சுக்கிட்டா, அதை அடுத்தது அந்த பிறருடைய உடைமை பொருள்களை தாம் வவ்வ கருதுதல், அது அதைவிட குற்றம். நினைப்பது ஒரு குற்றம், பொறாமைப்படுவது ஒரு குற்றம். அந்த பொருள்களை தமக்குரியனவாக ஆக்கிக் கொள்ள நினைப்பது பெருங்குற்றம். அது வெஃகாமை என்று வைத்திருக்கிறார்கள். இங்க ஒரு சின்ன செய்தியை சொல்லி நமக்கு இந்த திருக்குறளை விளக்கி அருள்கின்றார். அபிடேக பழத்தை நீன் மறையோர்க்கு ஈந்த இறை துண்ணு குடியோடு அழிந்தான் சோமேசா, பண்ணில் நடுவின்றி நன்பொருள் வெக்கிற் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். இந்த முதல்ல சொல்லப்பட்ட 2 வரிகள்ல ஒரு கதையை நமக்கு அங்க காட்டுகின்றார். அது நமக்கு இந்த உபதேச காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செய்தி.
அந்த செய்தியை சொல்லி இங்க சித்தாந்த கருத்தோடு கூடிய முக்கியமான ஒரு பாடல் என்னன்னா, இருவினை என்பது ஆன்மாக்கள் செய்கின்ற நல்வினை தீவினை என்று இரண்டாக அவர்களுடைய ஆன்மாக்களினுடைய செயல்கள் இப்படி அமைந்திருக்கு. அந்த நல்வினை ஆனாலும் சரி தீவினை ஆனாலும் சரி அதற்கு உரிய பலனை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று நமக்கு சைவ நெறி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த வினைகளுக்கு ஒன்று ஒன்றால் கெடாது. அதாவது நாம இந்த பிராரத்தம் என்கின்ற வினையை அனுபவிப்பதற்கு தான் இந்த மானுட பிறவி இல்லையா? இந்த மானுட பிறவியில இந்த உயிர்கள் மேற்கொள்ளுகின்ற பிறவி அப்படின்னு சொன்னாலே அது உடம்போடு பிறக்கின்ற பிறவி. அது என்ன வகைவாகவும் இருக்கலாம். அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 4 வகை பிறப்பு 7 வகை அச்சுல பிறக்கும் இல்லையா? தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், உயிரினங்கள் இப்படி எல்லாம். ஆக பிறவி என்று விட்டாலே அதற்கு ஆன வினைகளை நாம் கழித்து நுகர்ந்து தான் கழிக்க வேண்டும். அதைத்தான் கொண்டு வந்த பிராரத்தத்தை கழிக்கணும். அது ஒன்றால் ஒன்று கெடாது. ஒரு வினைக்கு இந்த வினைக்கு இதை செய்து நாம் நீக்கி விடலாம் என்று நாம அதற்கு முடிவு கட்டி இந்த ஒரு தீவினையை செய்து விட்டு ஒரு நல்வினை செய்தா இது போயிரும் அப்படி அந்த கணக்கெல்லாம் கிடையாது இல்லையா? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே, இறைவன் தான் நமக்கு நம்முடைய நல்வினை தீவினைகளுக்குரிய கணக்கெல்லாம் அவன் தான் எழுதி வச்சிருக்கிறான். ஆக நாம அதை ஏனென்று சொன்னால் வினை என்பது ஜடம், நாமோ சிற்றறிவு பொருள். எனவே அந்த வினை தாமாக அதை செய்தவனை சென்று சேராது. நாமும் அந்த வினையை நமக்கு அனுபவிப்பதற்குரிய வினைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்க ஒன்றுக்கு ஒன்று எப்படி நாம அதை போய் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த செய்தியை நமக்கு இங்க அத நல்வினை தீவினை என்ற இரண்டும் ஒன்றால் ஒன்று கெடாதவாறு இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வினைகள் எல்லாம் எவ்வாறு கழித்துத்தான் முக்தி பெற முடியுமா அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு இந்த வினைகள் எல்லாம் கழித்த பிறகுதான் முடியும் அப்படின்னா அது முடியவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு பிறவியிலே ஆன்மாக்கள் செய்கின்ற வினைகள் என்பது ரொம்ப அதிகம், கணக்கிட முடியாதபடிக்கு. அப்படி இருக்க அத்தனையும் கழித்து விடுவது என்பது இயலாத ஒன்று. எனவே பல வழிமுறைகளை எல்லாம் வழிபாட்டு முறைகளை எல்லாம் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். ஆக நம் செய்த அந்த நல்வினை தீவினைகளினுடைய வலிமையை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு சாதனம் சிவபுண்ணியம் செய்வது. அந்த சிவபுண்ணியம் என்கின்ற காரணம் கொண்டு இந்த நல்வினை தீவினைகளினுடைய வலியை நாம குறைத்து வேணா கொள்ளலாம். அதை சொல்றது நல்வினை உலகியலில் நல்வினை தீவினை இரண்டும் ஒன்றால் ஒன்று கெடாதவாறு சிவபுண்ணியமும் சிவ துரோகமும் ஒன்றால் ஒன்று கெடாதவாறு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி சிவபுண்ணியம் என்பது அந்த இறப்பில்லா தவம், அது இறப்பில்லாத தவம். அது மற்ற நல்வினை உலகியலில் சொல்லப்படுகின்ற நல்வினை தீவினைகள் பயனை கொடுத்து விட்டு நீங்கும். ஆனால் இந்த சிவபுண்ணியமோ அதோட பயனை கொடுப்பது என்பது அந்த எம்பெருமானுடைய திருவடியை சென்று சேர்கின்ற வரைக்கும் அங்க வரைக்கும் இறப்பில்லாத தவமாக இருந்து நமக்கு எந்நிலையிலும் உதவக்கூடியது இந்த சிவபுண்ணியம் சிவ நல்வினைகள் என்பது. அதுபோல அது எவ்வளவுக்கு உயர்ந்ததோ அதே போல அந்த சிவ துரோகம் என்றது அந்த அடியார்களுக்கோ அல்லது ஆலயங்களுக்கோ அல்லது பெருமானுடைய வழிபாட்டிலோ நாம் ஏதேனும் குற்றம் செய்து அது சிவ துரோகமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு எந்த கழுவாயும் கிடையாது. இந்த நல்வினை தீவினைகளை கூட சிவ புண்ணியத்தால் நாம அந்த வலிமையை கொஞ்சம் குறைக்கலாம். ஆனால் அந்த சிவ துரோகம் புரிபவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்பே இல்லை, அவர்கள் ஓய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று நமக்கு அகமங்கள் சொல்லுகின்றது. அதனைத்தான் இங்க அந்த திருப்பெருந்துறை புராணத்துல கன்றி மெய்யின் 100 கோடி கற்பகாலம் ரௌரவம் சென்று அழுந்தினாலும்
அந்த தீமை தீர்வது அன்றோ, அந்த தீமை ஒரு காலமும் தீராது. எப்படி 100 கோடி கற்ப காலம் ரௌரவம் அந்த ஆகமத்துல சொல்லப்பட்டது சென்று அழுந்தினாலும் இந்த நல்லது செய்ய போகின்றோம் என்று நாமோ இதற்காக செய்த சிவ துரோகத்தை மறைப்பதற்காக எத்தனையோ செஞ்சாலும் அது எப்படியாம் கற்ப காலம் 100 கோடி கற்ப காலம் இருந்தாலும் அதனுடைய தீமை என்பது தீராது. எனவே நம்முடைய செயல்கள்ல அவ்வளவு உரைப்பாக அந்த நல்வினை தீவினைகளை ஏற்றிக்கொண்டே செல்கின்றோமே ஆகாமியமாக. அப்போ அந்த சிவ துரோகத்தை கனவிலும் எண்ணுவது தகாது என்பதை இங்க சொல்லி நமக்கு இதை சொல்றார். அதாவது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றும் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமைக்கும் தான் புக்கு அழுந்தும் அலறு என்று வான்புகழ் வள்ளுவர் கூறுகின்றது போல இந்த சிவ துரோகம் என்பது எது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சின்ன இங்க கதையை நமக்கு காட்டுறாரு. பொதுவாக சிவ துரோகம் அப்படின்னு சொன்னா அந்த சிவ சின்னங்களாக போற்றப்படுகின்ற திருநீரு, ருத்ராக்கம், அந்த அகச்சின்னமாக சொல்லப்படுகின்ற 5 எழுத்து இதெல்லாமே நமக்கு நாம் அகத்திலும் புறத்திலும் கொள்ளத்தக்கது. இதை கொள்ளத்தக்கது என்பதை சைவ அன்பர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இத மற்ற புறச்சமயத்தவர்கள் அகச்சமயத்தை புறச்சமயம் இதெல்லாம் இருக்கு, அவர்கள் அதெல்லாம் கொள்ளுவதில்லை. ஆனா அவர்கள் கொள்ளுவதில்லை என்று சொன்னாலும் அவரவர்களுடைய மதங்கள் சமயங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அடிப்படையான ஒழுக்கத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த சமயமானாலும் சரி அந்தந்த சமயத்திற்கு என்று கொள்கைகள் எல்லாமே இருக்கு இல்லையா? அதை அவர்கள் பின்பற்றுவது அங்க வேண்டுவனவாக சொல்லப்படுகின்றது. அதற்கும் இருக்கும் அதை அதாவது நல்வினை தீவினை என்பதே என்ன பொருள் அப்படின்னா, ஆகமத்தில் அறநூல்களில் இது செய்க என்று சொல்லப்பட்டவற்றை செய்தலும், இதை விளக்குக என்று சொல்லப்பட்டவற்றை விளக்குவதும் நல்வினையாகும். அதாவது நம்ம நல்லதான் செய்யறோம் அப்படின்னு நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுவே பிறர்க்கு தீங்கு நம்முடைய செயல்களாலோ நம்முடைய சொல்லாலோ வாக்கு மனம் காயம் இந்த 3ஆல நாம் செய்கின்ற செயல்கள் நம் பொருட்டு அது நல்லதாக இருந்தாலும் பிறர் பொருட்டு பிறருக்கு தீங்கு விளையுமே ஆனால் அது நமக்கு தீவினைதான். ஆக சொல் செயல் இந்த 3 வாக்கு மனம் எண்ணம் சொல் செயல் இந்த 3லும் வைக்கக்கூடிய சிந்தனை செவிதாக இருத்தல் வேண்டும். அப்போ அதெல்லாமே தீவினை அப்படின்னா, அதே போல அறநூல்களில் சொல்லப்பட்டவற்றை செய்யாமல் இருத்தலும் விளக்க வேண்டும் என்று சொல்லியதை செய்வதும் இப்படி எதிர்மறையாக இருப்பது இப்படி செய்வதும் அது தீவினையாக கொள்ளப்படுகின்றது. எனவே இந்த நல்வினை தீவினைக்கே நாம இவ்வளவு விளக்கம் நமக்கு சொல்றோமே, அப்போ நம்முடைய அறநூல்களாக சொல்லப்படுகின்ற திருக்குறளிலோ அல்லது பல நூல்களிலோ இந்த திருமுறைகளில் சாத்திர நூல்களில் இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த அறநூல்கள் காட்டப்படுகின்ற அதனாலதான் இது அத்தனை நூல்கள் இத்தனை சொல்லியிருந்தாலும் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் அந்த 2 பாடல்ல சொல்கின்றார். பொது ஒழுக்கம், ஆன்மாக்களுக்கு வேண்டிய பொது ஒழுக்கம், அந்த பொது ஒழுக்கத்தில் இருந்து கொண்டு செய்யப்படுகின்ற சிறப்பு ஒழுக்கம், அதுதான் அந்த சிவ வழிபாடு. இதெல்லாம் அத ரொம்ப அற்புதமா 2 பாட்டுல அத்தனையும் விளக்கி காட்டி இருக்கின்றார். எது பொது அறம் எது சிறப்பு அறம் என்றெல்லாம். இங்க நமக்கு இந்த சிவ துரோகத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த வெக்காமை என்பது குடி போன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்பது அப்பொருள அளவாய் நின்றது என்று சிறப்பு பாயிரத்துல
விருத்தியில் உரையில் மாத சிவஞான சுவாமிகள் அதை இங்க பதிவு செய்திருக்கின்றார் என்பதையும் இங்க காட்டியிருக்கிறார்கள். அதாவது விதாதா என்ற ஒரு அரசன் அவன் அங்க நாட்டை ஆண்டு வருகின்றான். அப்பொழுது அவனுக்கு ஆலோசனை வழங்கி வந்தவன் அசித்தன் என்னும் புரோகிதன் ஆவான். அவன் அங்கு ஒரு சமயம் நாரத முனிவர் வருகின்றார். அவர் அரசனிடம் உன் தந்தை இந்திர பதவி பெற்று இனிது வாழ்கின்றான் என்றும் அவனுக்கு ஆலோசனை செய்து வருகின்ற அந்த அசித்தனை நோக்கி, உன்னுடைய தந்தை நரகத்தில் வருந்துகின்றான், தான் ஈட்டிய செல்வத்தை உனக்கு சொல்லாது இருந்தான், அது ஒரு தூணுக்கு அடியில இருக்கின்றது, அதனை எடுத்து தானம் செய்ய சொல்லுகின்றான் சொன்னான் என்று நாரதர் கூறுறார். அதாவது இந்த மன்னர்கிட்ட ஒரு செய்தியையும் அவனுக்கு ஆலோசனை வழங்கி வருகின்ற புரோகிதன்ட்ட, அந்த அசித்தன் என்கின்ற புரோகிதன்ட்டையும் ஒரு செய்தியையும் சொல்லிவிட்டு நாரதன் போகின்றார். அப்பொழுது அந்த அசித்தனும் அந்நிதியை கொண்டு பல்வேறு தான தர்மங்களை சிறப்பாக செய்து வருகின்றான். அப்படி வருகின்ற காலத்திலே அவருடைய தந்தை நரகினின்று நீங்கி சொர்க்கம் புகுகின்றான். அப்போ அந்த தந்தையானது மறைத்து வைத்த செல்வத்தை எடுத்து தான தர்மங்கள் செய்கின்ற நல்வினையை செய்ததனால அவன் அந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போயிடுறான். அப்படி அந்த நிலையில அரசனும் அசித்தனும் விந்திய மலைக்கு போறாங்க. அப்படி செல்லுகின்ற பொழுது அங்குள்ள திவ்யமான ஒரு நதிக்கரையில் பிராமண போஜனம் கொடுக்க விரும்பி பல உணவுப் பொருள்களையும் வருவித்தார்கள். அங்க அந்த நதிக்கரை, விந்திய மலையில இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரையில இருவருமாக, அரசனும் இந்த புரோகிதனுமாக சேர்ந்து பிராமணர்கள் அந்தணர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு அந்த அன்னம்பாளிப்பை செய்ய நினைக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எல்லா இடங்களிலிருந்து எல்லா பொருள்களையும் வருவித்து நிறைவுல வாழைப்பழம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன செய்யறாங்க, பிராமணர்களோ வாழைப்பழம் இன்றி உண்ணோம் என்று அவர்களும் இந்த பழம் இல்லாமல் நாங்க உண்ண மாட்டோம் அப்படின்னு அதை சொல்றாங்க. சொல்லுகின்ற பொழுது அவங்க எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. நிறைவா என்ன செய்யறாங்க, ஒரு சிவாலயத்தில் பெருமானுடைய அபிஷேகத்திற்கும் நிவேதனத்திற்கும் வைக்கப்பட்ட அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கு, ஒரு சிவன் கோவில், அங்க அருகே ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் வாழை பயிரிட்டு இருக்கின்றார்கள். அந்த வாழை மரத்துல இருக்கக்கூடிய கனிகளை பெருமானுக்கு நிவேதனம் செய்வதற்காக மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடிய வகையில அதை வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழை தோட்டம் இவர்களுடைய கண்ணில் படுகின்றது. இவர்கள் உடனே அங்க போய் என்ன செய்யறாங்க, அந்த வாழை கனிகளை வேண்டி கேட்கிறாங்க. அவர்கள் இல்ல, இது சிவாலயத்துக்கு உண்டான கனிகள் என்று சொல்லவும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய சிவ கோவில்ல இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் இவர்கள் எவ்வளவோ சொல்லியும் தடுத்தும் இவர்கள் இருவருமாக, இந்த அரசனும் புரோகிதனுமாக சென்று கேட்காமல் அதையெல்லாம் அவர்கள் அந்த சொல்லுபவர்களை எல்லாம் தடுத்து சென்று அந்த வாழை கனிகளை பறித்து வந்து இந்த பிராமணர்களுக்கு போஜனம் செய்கின்றார்கள். இது வந்து ஒரு சிவ துரோகமாக, கொடிய வினையாக மாறிவிடுகின்றது இந்த இருவருக்கும். ஏன்னா இது சிவ துரோகம். சிவபெருமானுக்கு என்று வைக்கப்பட்ட நிவேதன பொருள்களை அந்த வெக்காமை, அந்த கோவிலுக்குள்ள உடைமை, அதை தாம் நினைக்க கருதியதே குற்றம். அங்க போய் அவர்களோடு சண்டையிட்டு அதை பறித்து வந்து இவர்கள் எவ்வளவோ அந்த அந்தணர்களுக்கு போஜனம் செய்தாலும் அது நல்வினையில் சேர்க்கப்படாது. அது சிவ துரோகமாக வைத்து இங்க என்ன செய்யறாங்க, புரோகிதனுடைய தந்தையும், புரோகிதன் இறந்து போயிடுறான். இறந்து போனா அவன் நரகத்துக்கு போறது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவனுடைய தந்தை நரகத்திலிருந்து இவன் செய்த தர்மத்தினால் மீண்டு சொர்க்கத்துக்கு போனா திரும்ப அவனும் நரகத்திற்கு வருகின்ற நிலைமை ஆகிவிட்டது. எனவே சிவ துரோகம் என்பது, அதான் சொல்லுவாங்க அந்த திருக்கோவில்கள்ல, அந்த சிவன் கோவில்கள், சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்களே, அது போல அது குலத்தையே நாசமாக்கிடும். அந்த வகையிலே சிவ துரோகம் என்பது மிக கொடுமையான கொடிய வினை. அதுதான் சொல்றார், இக்காரியத்தில் தொடர்பு கொண்ட யாவருமே
நரகில் நீண்ட காலம் வருந்தினார்கள். தொடர்பு கொண்ட யாவரும் அப்படின்னா இந்த அரசன், புரோகிதன், புரோகிதனுடைய தந்தை, இவர்கள் அத்தனை பேரும் சிவ துரோகமாக செய்து அந்த நரக வேதனையை அனுபவித்தார்கள் என்று உபதேச காண்டத்தில் சொல்லப்படுகின்றது. என்ற செய்தியை இந்த பாடல் மூலம் நமக்கு விளக்கி காட்டி இருக்கின்றார் மாதவ சிவஞான சுவாமிகள். அப்போ இந்த சிவ துரோகம் என்பது மிக்க கொடுமையானது என்பதை உணர வேண்டும். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றார். நின் அபிஷேக பழத்தை நீன் மறையோர்க்கு ஈந்த இறை இந்த அரசன் துண்ணு குடியோடு அழிந்தான், குடியோடு அழிந்தான். அதனாலதான் நம்முடைய அபூதியடிகள் புராணத்துல சொல்லுகின்ற பொழுது நம்ம சேக்கிலார் சுவாமி சொல்லுறார், அந்த குழந்தை மூத்த திருநாவுக்கரசு இந்த அப்பூதியடிகளினுடைய புராணத்திலே அவர் அப்பூதியடிகளாருடைய மகனார் மூத்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு பெருமான் அடியாராக திருநாவுக்கரசு பெருமான் அமுது உண்பதற்காக இவர்கள் அத்தனையும் செய்கின்றார்கள். மூத்த திருநாவுக்கரசை அழைத்து அப்பூதியடிகள் வாழை இலை அறிந்து வருமாறு சொல்றார். அப்போ அந்த குழந்தை சொல்லுதான், எம்பெருமான் உடைய தந்தை ஏவல் பெற்று இதை செய்கின்றேன் என்று சொல்லி சென்று அந்த வாழை குருந்தை அறிந்து வருகின்ற சமயத்திலே அரவு கடித்து அது வீழ்ந்து மாண்டு வீழ்கிறது. இலையை கொண்டு வந்து கொடுக்கிறார் இல்லையா? அந்த வரலாற்றுல என்ன ஒரு முக்கியமான கருத்து சேக்கிலார் சுவாமி பதிவு செய்கிறார் அப்படின்னா, அப்பர் சுவாமி வருகின்றார், அங்கே அமுது எல்லாம் ரெடி தயாராகி இருக்கின்றது. இவர்கள் அங்க உண்ண புகுகின்ற பொழுது அத்தனை திருநீர் அணிந்து கொண்டு அப்பூதியடிகளாருக்கு திருநீர் கொடுத்து உம்முடைய மகனை அழையும், அவரையும் இங்க உண்ண அழையும் என்று சொல்றார். அப்போ சுவாமி அங்க அப்பூதியடிகள் சொல்றார், அவன் இங்கு உதவான் என்று சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் என்னன்னு விசாரிக்கின்ற பொழுது இந்த மாதிரி அரவு கடித்து அவனை அங்கே பாயிலை சுருட்டி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இது வரலாறு. அப்படி இந்த வரலாறு சொல்லுகின்ற பொழுது அப்பர் சுவாமி அமுதுண்ண அமர்கின்றாரே, அந்த நேரத்துல அப்பூதியடிகள் சொல்றாராம், என் குடி முழுவதும் உய்ய நீவீர் இங்கு எழுந்தருளி அமுது செய்க என்று அதை சொல்றார். அப்போ குடி முழுவதும் உய்ய என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குடி உய்வதற்கான அந்த மூத்த திருநாவுக்கரசு அங்கு மாண்டுபட்டு கிடக்கின்றார் இல்லையா? அப்போ சுவாமி என்ன சொல்றாரு, குடி முழுவதும் உய்ய அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாக்கே அவருடைய குடியை காப்பாற்றி உய்ய செய்கின்றது என்று சொன்னால் பாருங்க. அங்க அப்பர் சுவாமி ஒரு வந்திருக்கக்கூடிய அடியாருக்கு அமுது செய்வதற்கு எந்த ஒரு தடை இருந்தாலும் அந்த தடையினை அவர்கள் தடையாக கருதாமல் அடியார்கள் அமுது செய்வதற்கே அவர்கள் அந்த தம்முடைய வைராக்கியத்தை, கொள்கையை, அந்த முழு கவனமும் அதுலதான் இருக்கும். அடியார்களை அமுது செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு உரைப்பா இருந்திருக்கிறாங்க அருளாளர்கள். அதனாலதான் நமக்கு அந்த பல 63 நாயன்மார்கள் எடுத்து நீங்க பார்த்தாலும் அதுல பெரும்பாலும் அடியவர்களுக்கு அமுது செய்கின்ற தொண்டை செய்தவர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. எல்லா நாயன்மார்கள் இருந்தாலும் பெரும்பாலான நாயன்மார்கள் காட்டப்படுகின்றார்கள் சேக்கிலார் சுவாமியினால். இந்த மாதிரி செய்திகளை நமக்கு காட்டுகின்றார்கள். அப்போ இந்த இந்த சிவ புண்ணியம் என்பது குடி முழுவதும் உய்வதற்கானது. ஒரு சின்ன சிவ புண்ணியமானாலும் குடி முழுவதும் உய்வதற்கானது. அதே சமயத்துல சிவ துரோகம் என்பது குடி முழுவதும் அந்த உய்வினை பெற வாய்ப்பு கிடைக்காதது. அதைத்தான் இங்க அதை சொல்றார். அனைவரும் அந்த சிவ புரோகிதனுடைய தந்தையும் இந்த சிவ துரோகமாகிய கொடிய வினையினாலே அரசனும் புரோகிதனும் இறந்த பின்பு நரகத்தில் அழுந்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த புண்ணியத்திற்கும் சிவ புண்ணியத்திற்கும் சிவ துரோகத்திற்கும் உள்ள
அந்த தன்மையை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய செய்தி இல்லையா? கன்றி மெய்யின் 100 கோடி கற்ப காலம் ரௌரவம் சென்று அழுந்தினாலும் அந்த தீமை தீர்வதன்றோ, அது சிவதுரோகம் என்றது தீராத ஒன்று, அது ஓய்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இது நிறைய இடங்கள்ல இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முனிவருடைய நூல்களிலே பல நூல்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 19 புறங்கூறாமை. புறம் கூறாமை, இந்த புறம் கூறாமை என்பது பிறரை காணாத வழி, யாராவது இல்லாத நேரத்துல அவர்களை பற்றி இகழ்ந்து உரைப்பது, அதுதான் புறம் கூறுதல் என்று பெயர் இல்லையா? யாராவது ஒரு பக்கத்துல இல்ல அப்படின்னா உடனே அவங்கள பத்தி இகழ்வான இகழ்வான சொற்களை கொண்டு நாம அவர்களை பற்றி பேசுதல் என்பது புறங்கூறுதல் ஆகும். இது எது சொல்றாரு? இது மொழி குற்றம், மனக்குற்றம். இந்த மனசுல வஞ்சகம் இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு அது என்ன ஆகும்? மொழி குற்றமாகி வேண்டாத சொல்லெல்லாம் சொல்ல வைக்கும். எனவே ஏனென்று சொன்னால் மனம் அழுக்காக இருக்கின்றது. ஆக இந்த மனக்குற்றமும் அதன் வழி வருகின்ற மொழி குற்றமும் இதற்கு அடியாக இருக்கக்கூடியது, இதற்கு ஏதுவாக இருந்து எதற்கு? புறம் கூறாமைக்கு ஏதுவாக இருக்கின்றது. ஆக புறம் கூறாமைக்கு, புறம் கூறுதலுக்கு ஏதுவாக இருப்பது மொழி குற்றமும் மனக்குற்றமுமாம். ஆக புறம் கூறாமல் இருப்பதற்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பூனி ராமன் பிரிந்து போமாறே கூறினனே தூ நரும் பூங்கொன்றையணி சோமேசா. பூங்கொன்றை, தூ மனம் நிறைந்த அழகு மிகுந்த அந்த கொன்றையை தம்முடைய திருச்சடையிலே அணிந்திருக்கக்கூடிய சோமேச பெருமானே பூனி என்பவன் இங்க ராமாயண செய்தியை சொல்லி ராமன் பிரிந்து, பூனியினுடைய சொல் கேட்டு ராமன் பிரிந்து போய்விட்டானே என்று சொல்லி போமாறு கூறினனே என்று தானே பகச் சொல்லி கேலி பிரிப்பர் நகச் சொல்லி நட்பு ஆடல் தேற்றாதவர் என்று இந்த ஒரு திருக்குறளோடு பகச்சொல்லி. இந்த பகச்சொல்லி என்பது தம்மை விட்டு நீங்குமாறு புறம் கூறுவது. அப்படி சொல்லி கேலிற் பிரிப்பர், தம்முடைய உறவுகளையும் பிரிய பண்ணுதலில். இந்த புறம் கூறுதல் என்பது எதை செய்யும் அப்படின்னா, உறவாக இருக்கக்கூடிய உறவினை, அந்த நட்பினை, அன்பினை பிரிய செய்துவிடும். புறம் கூறுதல், அதை கேட்டு இல்லையா? அந்த ஒரு சொல்ல கேட்டு ஒரு இப்படியெல்லாம் செய்திருக்கானாமே அப்படின்னு கேட்ட வழியில அந்த இது நாள் வரைக்கும் இருந்த உறவானாலும் சரி, அந்த ஒத்த சொல்லினால பிரிந்து போன உறவுகள் ஏராளம் இல்லையா? அதை இங்க நமக்கு யாருடைய வச்சு சொல்றாரு? ராமன் பிரிந்து போனதை கையேயிடமிருந்து சொல்லி ராமன் அங்க சொல்றாரு. அந்த செய்தியை சொல்லி விட்டு நீங்கும்படி தமது உற்றாரையும் பிரிய செய்வர். இதற்கு எடுத்துக்காட்டாக மந்தரை என்னும் கூனி வேறொருவர் தூண்டலின்றி தானாகவே சூழ்ச்சி செய்து, இது ரொம்ப கொடுமை, தானாகவே சூழ்ச்சி செய்து இல்லையா? அவனே சூழ்ச்சி செய்து உற்றார் நாட்டார் ஆகிய யாவரையும் விட்டு ராமபிரான் பிரிந்து போகும்படி கையேயிடம் கூறினாளே. ஆக உற்றார் உறவினரையும் நாட்டில் உள்ள மக்களையும் அல்லவா பிரிந்து போக வைத்தது இந்த சூழ்ச்சி. இதுதான் புறம் கூறுதலுக்குரிய கொடிய தன்மையாக இருக்கின்றது. இதைத்தான் நமக்கு இந்த பாட்டுல வைத்து நமக்கு காட்டுகின்றார். பூனி ராமன் பிரிந்து போமாறே கூறினனே தூ நரும் பூங்கொன்றையணி சோமேசா. தானே பகச்சொல்லி அப்படின்னா அதை பிரியும்படியாக சில செய்தி, அதான் அதில் போட்டிருக்கு இல்லையா? மந்தாரை என்கின்ற கூனி பிறருடைய தூண்டுதல் இன்றி தானே ஒரு சூழ்ச்சியை உருவாக்கி கொண்டு இவர்களை பிரித்தார். யார? கையேயும் இந்த நாட்டு மக்களையும் ராமனிடம் இருந்து பிரித்த செயலை வைத்து இங்க அது போன்ற கொடுமையை நமக்கு சொல்லுகின்றார். எனவே அடுத்த தலைப்புல பயனில சொல்லாமை, இது ரொம்ப முக்கியம். பயன் இல்லாதவற்றை நாம் ஒருபொழுதும் சொல்லக்கூடாது. அதனாலதான்
நம்முடைய திரு ஞானசம்பந்த பெருமானும் திரு நாவுக்கரசு பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான், இவர்கள் 4 பெருமக்களோடு திருமுறை அருளிய அருளாளர்கள் 27 ஆசிரியரையும் நாம கொள்ளலாம். இவர்கள் பயனில சொல்லாமையினால் பயனுடைய மந்திர சொல்லாக நமக்கு திருமுறைகள் கிடைத்தது. அதனாலதான் புள்ளிருக்கு வேலூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்றெல்லாம் இவர்கள் பாடி அருளியிருக்கின்றார்களே. ஆக சொல்ல வேண்டிய சொல் என்பது பயன் உடையதாக இருக்க வேண்டும். பயன் இல்லாத சொல்லை ஒருபோதும் நாம் சொல்லக்கூடாது என்பதனை வலியுறுத்துவதற்கு இங்கு நமக்கு சேக்கிழார் சுவாமி அவருடைய அந்த சிந்தாமணி, அந்த அவருடைய மன்னன் அனபாய சோழன் இல்லையா, சிந்தாமணி பயிற்சி தீது எனவே தூக்கி உபதேசித்தார் சோமேசா. இங்கதான் அற்புதமா இருக்கு. சிந்தாமணி பயிற்சின்னு சொல்றார். சிந்தாமணியை படிப்பது இல்ல சிந்தாமணியை கற்று கொள்வது, ஆராய்வது இப்படியெல்லாம் சொல்லல. அதில் பயிற்சி சிந்தாமணி என்கின்ற நூலில் பழகுதல் கெடுதி என்று உபதேசிக்கின்றார். இதோ உபதேசம். அது அந்த உடனே அந்த நேரத்தில் உபதேசம் செய்வது. அப்படிப்பட்ட உபதேசத்தை செய்ததனால் அந்த அனபாய சோழன் மனம் திருந்தி சேக்கிழார் சுவாமியினுடைய உபதேசத்தை பெற்று, அதனாலதான் இங்க அதை சொல்றாரு பாருங்க, சிந்தாமணியினை கற்றல் தீது என்று கூறாமல், அதை படிப்பது தீது என்று கூறாமல் பயிற்சி தீது என்று கூறியிருக்கும் முறையினை உணர வேண்டும். பிற சமய நூல்களில் சிந்தாமணி தீது என்று கூறியிருக்கும் இடங்களில் எல்லாம் சிந்தாமணியை பின்பற்றுதல் தீது என்றே பொருள் காண வேண்டும். சிந்தாமணியை படிக்கலாம், ஆனா அதை பின்பற்றுதல் என்பது கூடாது என்பதைத்தான் இந்த நூல்கள் உபதேசிக்கின்றது. எனவே சேக்கிழார் சுவாமியும் அப்படி சொல்றார், சிந்தாமணியை பயிற்சி செய்தல் கூடாது, தீது என்று மன்னருக்கு உபதேசம் செய்கின்றார். எனவே இதுதான் இந்த நூல் ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்ற நெறிமுறை. இந்த நூல் ஆசிரியர் நம்முடைய சிவஞான சுவாமிகள் நமக்கு உணர்த்துகின்ற நெறிமுறையாகும். இந்த உண்மையினை உணர்கின்ற பொழுது சேக்கிழார் புராணத்தை மறுத்தும் தம்முடைய அறியாமையெல்லாம் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் அனுபவமுடையவர்கள் அந்த கண்ட உண்மையை உணர்வார்கள் என்று. எனவே உண்மையிலேயே இந்த தெய்வ சேக்கிழார் அருளி செய்த தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம் ஆராய்ச்சிக்குரிய நூல் அல்ல. அது ஆராய்ச்சிக்குரிய நூல் அல்ல. முழுக்க 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 அனுபவத்திற்கான நூல். அதை ஆராய்ச்சி முறையில் அதை நோக்கினோமேயானால் அந்த ஆராய்ச்சி முறையில் பயன் ஒன்றும் இருக்காது. அனுபவ முறையில் அதை அணுகி அதை பயின்றால் அன்றி அந்த அனுபவத்தை நாம் பெற முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டத்துல தமிழ் கற்கின்ற மாணவர்கள் இந்த பெரிய புராண ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு அந்த பல பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட பல கருத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்றாங்க. ஆனா ஆராய்ச்சி பண்ணுகின்றவர்கள் உண்மையிலேயே அந்த பெரிய புராணத்தை உணர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த முழு பயன் அமையும். இல்லாட்டி ஆராய்ச்சி அளவிலே அது சென்றுவிடும். இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இல்லையா? இது ஆராய்ச்சி அறிவு, அது அனுபவ அறிவு, அனுபவ நூல். திருவாசகம் அனுபவ நூல். அது ஆராய்ச்சிக்குரிய நூல் கிடையாது. எனவே இந்த சேக்கிழார் சிந்தாமணி பயிற்சி தீது எனவே தூக்கி உபதேசித்தார் சோமேசா. அதனாலதான் உபதேசம் செய்தார்னு சொல்றாங்க. உபதேசம் என்பது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு வழங்கப்படுவது. அதனாலதான் ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்தோம்னா இது விளங்கும் நமக்கு. ஞானசம்பந்த பெருமானை அவருடைய வரலாற்றினை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் சுவாமி வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க என்று பாடி அருள்கின்றார். அந்த பாட்டுதான் முதல்ல தொடங்குறார். ஆக ஞானசம்பந்த பெருமான் வேத நெறியையும் சைவ நெறியையும் தழைக்க வந்தவர். இந்த செய்தியை நமக்கு சேக்கிழார் சுவாமி முதல் பாட்டுல காட்டுறாரு இல்லையா? வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. இந்த இரண்டையும், சைவத்துறையும் வேத நெறியும் விளங்கச் செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். அவர் எவ்வாறு விளங்க செய்தார்? இவர் விளங்க செய்ய வந்தவர் என்று முதல் பாட்டிலே சேக்கிழார் சுவாமி வைக்கிறார். இவர் சொல்லுகின்ற பொழுது
வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்முனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சொல்லு வையகமும் துயர் தீர்கவே என்ற அந்த ஒரு பாட்டுல, அந்த ஒரு திருப்பாசுரம் என்கின்ற பதிகத்துல முழுக்க முழுக்க சைவ நெறியையும் வேத நெறியையும் தலைத்து ஓங்கச் செய்த திரு ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பாசுரமாக அகச்சான்றாக நமக்கு அமைந்திருக்கின்றது. இதை உணர்ந்த வழிதான் உணர முடியும். ஆக அந்த திருப்பாடல் ரொம்ப முக்கியமானதாக சேக்கிழார் சுவாமி பதிவு செய்கின்றார். அதனாலதான் அந்த பாடலுக்கு 12 பாடலுக்கு இவர் 22 பாடல்ல விளக்கம் காட்டுகின்றார். அப்படி அமைத்த பதிகமோ பாடலோ எந்த இடத்துலையும் பதிவாகல. சேக்கிழார் சுவாமி ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பாசுரத்தை பதிவு செய்கின்ற பொழுதுதான் 22 பாடல்கள்ல இவர் தமக்கு விளக்கம் கொடுக்கிறார். இது மாதிரி வேற எந்த இடமும் இல்லை. அந்த 22 பாடல்கள்ல விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அந்த சைவ நெறிக்கு அவர் ஓங்குவதற்கு என்னெல்லாம் செய்கின்றார், அது எதெல்லாம் செய்யப்பட்டது, அந்த பாண்டிய மன்னருக்கு செய்யக்கூடிய செய்த தீக்கைகள் அனல்வாதம் புனல்வாதம் என்றெல்லாம் செய்கின்றாரே, அதெல்லாம் அத்தனையும் அவருக்கு தீக்கையாக அமைந்து வேந்தனும் ஓங்குக என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய உள்ளக்கூணும் உடற்கூணும் நிமிர்ந்தது என்று சொல்லுவார்கள். எனவே அந்த ஏட்டினை நீட்டி விட்டாராம். இதெல்லாம் அந்த அனுபவம் அறிவு இல்லைன்னா அந்த நூலை படிக்கின்ற பொழுது வெறும் ஆராய்ச்சி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பாட்டோட பொருள் மட்டும்தான் விளங்கும். இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சேக்கிழார் சுவாமி எப்படி வைக்கின்றார் என்பதனை நம்முடைய அவரோடு இருந்து பயின்றால் அன்றி அது முடியாது. எனவே இங்க அததான் சொல்றார், பயன் இல்லாத சொல்லாமை, பயனில சொல்லாமை. பயன் இல்லாமல் அவர் சொல்லுவாரா? இல்ல. அதனால சேக்கிழார் சுவாமி தூக்கி உபதேசித்தார் சோமேசா. அதனாலதான் உபதேசித்தார்ங்கிறார். ஆக பெரிய புராணமே நமக்கு உபதேச நூல் தான் இல்லையா? எனவே அது அனபாய சோழனுக்கு மட்டும் உபதேச நூல் அல்ல, அத்தனை சைவ அன்பர்களுக்கு அது பெரிய புராணம் என்பது உபதேசிக்கப்பட்ட ஒன்று. எனவே அது உபதேச நூல். அத சொல்றார், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பயனில்லாத சொல்லக்கூடிய தன்னுடைய மகன்களை மகன் என்றே சொல்ல மாட்டார்கள். அது யாரு அப்படின்னா மக்களுள் பதர், நெல்லில் பதர் போல சொல்லில் அந்த பயனில்லாத சொல்பவர்களை பதர் என்று சொல்லுவார்கள். பதர்னா நெல்லுல உள்ள அரிசி இல்லைன்னா அதனால ஒன்னும் பயன் இல்லை, வீண். பதர் என்பது வீண். அது போல பயன் இல்லாத சொல்லுபவர்கள் வீண் அப்படின்னு அந்த ரொம்ப ஒரு சொல்லுக சொல்லின் சொல்லற்க என்று அந்த திருக்குறளிலும் சொல்லப்பட்ட கருத்தை இங்கு கொண்டு நமக்கு விளக்கி அருள்கின்றார் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அடுத்ததாக தீவினை அச்சம். இந்த தீவினை அச்சம், தீவினை அச்சம் என்பது பாவங்கள் செய்வதற்கு அஞ்சுதல். பாவங்கள் செய்வதற்கு அஞ்சுதல். எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு மணிவாசக பெருமான் தான் அச்சப்பத்து என்பதை அருளி செய்கின்றார். அந்த அச்சப்பத்திலேயே அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா எதுக்கு அஞ்சணுமோ அதுக்குதான் அஞ்சணும், எதுக்கு அஞ்சக்கூடாதோ அதற்கு அஞ்சக்கூடாது. புற்றில்வாழ் அறவும் அஞ்சேன்கிறாரு. அதெல்லாம் அச்சம் கொள்வதற்கு தேவையில்லாதது இல்லையா? இது மாதிரி பயனில்ல சொல்லுதல், அந்த அழுக்கு ஆறாமை, வெகாமை, பயனில்ல சொல்லாமை, இந்த மாதிரி ஆமைகளுக்கெல்லாம் அஞ்சணும் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லப்பட்டது, விதிக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் நாம அஞ்சித்தான் தீரணும். அழுக்காராமை, பொறாமை கொள்வதற்கு அஞ்ச வேண்டும், பிறர் பொருளை கவர்வதற்கு அஞ்ச வேண்டும். இதெல்லாம் அஞ்சக்கூடியது இல்லையா? எனவே இங்க குற்று ஒருவருக்கு கூரை கொண்டு கொன்ற திண்மையே கூட செற்றது கை கண்டோமே சோமேசா. அற்றான் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அறம் சூழின் சூழ்ந்தவன் கேடு. இந்த கூரை கொண்டு என்று சொன்ன உடனே நமக்கு கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்ற பதியத்துல நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த கூரை கொண்டு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார். கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம் என்றெல்லாம் சொல்லுவார். அதனால சோமேசா இங்க ஒரு துணி மூட்டையை கவர்ந்து கொண்டு ஒருவரை குத்தி கொன்றதனால் உண்டாகிய பயன் இப்பிறப்பிலேயே வந்து பற்றி கொள்ளும் என்பது குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் சொற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வருந்தினோமே. இம்மையே வந்து, அதாவது
அதீத தீவினைகளுக்கும் அதீத நல்வினைகளுக்கும் இம்மையே பயனுண்டு என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி அதீத தீவினை என்பது ஒருத்தரை குத்தி கொண்டு அவருடைய உடைமைகளை எல்லாம் களவாடுவது என்பதெல்லாம் அதீத தீவினை. அதுக்கெல்லாம் உடனே பயன் கிடைச்சிருமா. அதுக்கு இங்க சொல்றாரு பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தமையால் அறிந்து கொண்டோம். இந்த குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் சொற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வருந்தின்னமே இம்மையே வரும் திண்ணமே. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார். அருளாளர்கள் காட்டப்பட்டு விட்டால் அது உறுதி பொருள். சூளுரைத்து சொல்லுவது இது நல்வினைக்கும் இருக்கு, தீவினைக்கும் இருக்கு. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சூளுரைத்து ஒரு பதியம் பாடினார். இந்த மட்டிட்ட புன்னை அந்த மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரத்துல பாடின பதிகம் சூளுரை பதிகம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு எப்படி சூளுரைத்தார்? அந்த மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தலும் கண்ணினார் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதலும் உண்மையாம் எனில் என்று சூளுரைத்தார். இந்த ரெண்டு செயல்களும் உய்வை தர செய்யும் என்பது உண்மையானால் இந்த குடத்துல இருக்கக்கூடிய சாம்பல் பெண்ணாக வரட்டும், உலகர் முன் வருவர் என்று உரைத்தார். அது சூளுரைத்த பதிகம். அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு சொல்லுகின்ற பொழுது குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் சொற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே. இந்த செய்தியை இங்க பதிவு செய்வதற்காகவே பெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் என்று சொல்லலாம் இல்லையா. இப்படிப்பட்ட செயல் கொடுமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த திருவிளையாடல் அப்படி. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கில் அந்த வார்த்தை வருது, வரும் திண்ணமே, செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே என்று உறுதிப்பட சொல்கிறார். எனவே பிறருக்கு கேடு பயக்கும் வினைகளை ஒருவன் மறந்தும் நினைக்க கூடாது. அவ்வாறு நினைப்பானேயானால் அவனுக்கு கேடு பயக்கும் வினையை கடவுள் நினைப்பார் இல்லையா. இவன் கேடு மற்றவங்களுக்கு நினைச்சானா அவனுக்கு கேடு யார் நினைப்பா? சுவாமி நினைப்பாராம். ஆக அது எப்பேற்பட்ட கொடுமையான தண்டனையா இருக்கும், அதை நாம் நினைச்சு கொள்ள வேண்டும். எனவே இந்த என்னது தீவினை அச்சம், தீவினை அச்சம் என்கின்ற தலைப்புல இந்த வினைகள் செய்யப்பட்ட வரிசை முறைப்படி வந்துதான் பயனளிக்கும் என்பது இல்லை. வன்மை மென்மை பற்றி பயனளிக்கும். முறைமைப்படி நாம செஞ்சுட்டே வரோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொன்னா வரும்னா அப்படியெல்லாம் வராது. அதனுடைய வன்மை மென்மையை கணக்கிட்டு பெருமான் நமக்கு கூட்டி வைக்கின்றார். அத நமக்கு சொல்றார். இந்த பல இடங்கள்ல வினைகளினுடைய பயன்கள் இதை அங்கங்கே நமக்கு முனிவர் பெருமான் காட்டுறார் இல்லையா. இதைத்தான் நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்கள் வெகுவாக காட்டுகின்றது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே என்று அந்த மாதிரியான இடங்கள் பெருமானை திருக்கோவிலை வலம் செய்தால் தீவினை நீங்குமே, தொல்வினை நீங்குமே என்றெல்லாம் பாடுகின்றார்களே. இது இந்த வினை என்பது வினை கொள்கையை ஒத்துக்கொள்பவர்கள் தான் சைவ சித்தாந்தவாதிகள். இந்த வினை கொள்கையை ஒத்துக்கொள்கின்ற பொழுது அதுல உள்ள நுட்பத்தையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் அருளாளர்கள் நமக்கு பதிவு செய்கின்றார்கள். 22வது தலைப்பு ஒப்புரவு அறிதல். பண்டை நினை வெண்ணி நொந்தார் பாகம் செய் மாறர் மாறராம் தொண்டர் இளையாங்குடி மாறநாயனார் மனைவியார் சோமேசா கண்டோம் நயனுடையான் அல் கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர் செய்யாமை அகலவாறு. இந்த ஒப்புரவு அறிதல் என்பது இந்த உலகத்தினுடைய நடையினை அறிந்து இயல்பினை அறிந்து செய்வது. இதுல உலக நடை வேத நடை போல அறநூல்களுள் கூறப்படுவதன்றி தாமே அறிந்து செய்யும் தன்மைத்து, அதாவது இயல்புக்கு ஏற்றார் போல உலகத்தோடு ஒட்டி வாழ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஒப்புரவு அறிதல் என்பது நூல்கள்ல சொல்லப்பட்டது இல்லை இல்லையா. அதோடு மட்டும் அல்லாமல் தாமே அறிந்தும் செய்யும் தன்மை. இதுக்கு சொல்லுகின்ற பொழுதுதான்
இதை இளையான்குடி மாறநாயனாருடைய மனைவியினுடைய செயலை காட்டுகின்றார்கள். அவருடைய துணைவியாருடைய செயலை முனிவர் பெருமான் இங்கே காட்டுகின்றார். அல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர். இந்த அல்கூர்ந்தான் என்பது வறுமை, நல்குறவுனா வறுமை, நல்குறவு நயன். அப்படி வறுமை வந்த போதிலும் பாகம் செய்தல், பாகம் செய்தல்னா சமைத்தல். வறுமை வந்த நிலையிலும் அடியாருக்கு திரு அமுது செய்விக்கும் பொருட்டு இளையான்குடி மாறநாயனாருடைய மனைவியார் முன்புள்ள செல்வ நிலையின் நினைவினால் இப்பொழுதுள்ள குறையை எண்ணி வருந்தினர் ஆகலான் என்றவாறு. அப்போ அந்த கைமாறு கருதாமல் பிறர்க்கு உறவும் ஒப்புரவு குணம் உடைமை. அவருடைய அந்த வரலாறை பார்த்து கொள்ளலாம் இந்த இடத்துல நாம இல்லையா. இந்த வரலாறு அறிந்ததுதான் என்றாலும் இந்த கருத்தோடு பார்க்கின்ற பொழுது மாது கூறுவாள் மற்றொன்றும் காண்கிலே, ஏதிலாரும் இனி தருவார் இல்லை, போதும் வைகிற்று போம் இடமோ வேறில்லை, தீது செய்வினை ஏற்கு என் செயல் என்று அந்த பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று. அந்த பெரிய புராணத்துல இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறுல இந்த பாடல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிலை, அவர்கள் இருவரும் பெரிய செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் சிவன் அடியார்களுக்கு திரு அமுது செய்துவிட்டு தாம் உண்ணக்கூடிய அந்த கொள்கையில் இருந்தவர்கள் இளையான்குடி மாறநாயனார். அவருடைய அப்பொழுது ஒரு நாள் இரவு, நடு இரவு, அந்த நேரத்துல மழை வேற பெய்து கொண்டிருக்கின்றது. ஒரு அடியார் வேடத்துல சுவாமி வர்றார். அப்போ முன்பு மாறனாருடைய மனைவியார் முன் செல்வ நிலையில் இருந்த பொழுது ஆற்றிய தொண்டுகளை ஆற்ற இயலாமை கருதி வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். தம்முடைய வறுமை நிலையை காரணமாக காட்டி திரு அமுது படைக்க முடியாத நிலையினை குறிப்பாக வேணும் வந்துள்ள அடியாரிடம் தெரிவித்திருக்கலாம். ஏன் ஆனாலும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதன் பின்பு முன்னர் இயற்றியவாறு மாகேஸ்வர பூஜை இயற்ற முடியவில்லையே என்று வருந்தியிருக்கலாம். ஆனால் இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் இருந்த மெய் அன்பு இந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சிரமத்தை மேற்கொண்டாலும் அடியார்கள் தொண்டு இயற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்தை தந்தது. எனவே ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து இடையூறுகளை துச்சமாக கருதி நள்ளிரவில் கொட்டும் மழையில் வயலுக்கு சென்று நெல் விதைகளை கொண்டு வருதலும், விறகின் பொருட்டு வீட்டு கூரையில் விளங்கிய கட்டைகளை எடுத்து அறுத்து அதை வைத்து ஆர்வத்துடன் நாயன்மார் செய்யவும், அவர் மனைவியாரும் பேர் அன்போடு, அவர் செய்தது ஆர்வத்தோடு, இவர் செய்தது அன்போடு, பேர் அன்போடு உணவு சமைத்து கணவர் காட்டும் நெறியில் சிறப்பாக நிற்கவும் இயன்றது. இவ்வளவு செம்மையாக தளராது தொண்டு செய்யும் முன்னர் தொண்டு செய்தது போல் இயலவில்லையே என்று ஏக்கம் எழுமாயின் இவர்கள் அன்பின் திறத்தை எடுத்து எம்ப முடியுமோ? ஆகையால் நாயன்மாருக்கு உற்ற வறுமை நிலை அவர்தம் அன்பின் பெருக்கினை தடுக்க இயலவில்லை என்பது தெளிவு. அதைத்தான் நமக்கு ஒப்புரவு அறிதல் என்கின்ற தலைப்பிலே வைத்து சொல்றாரு. இந்த ஒப்புரவு அறிதல் என்பது உலக நடை, உலக பார்வையில், உலகத்தவர்களுடைய பார்வையில் இது ஒரு பெரிய சிரமமான செயல் என்றாலும் அவர்களுடைய அன்பின் திறத்தில் இது ஒரு பெரிய செயல் அல்ல. அன்பின் திறம், அன்பு மேம்பட்டு இருக்கின்ற பொழுது இந்த செயல் எல்லாம் அவர்களுக்கு ஏனென்று சொன்னால் எந்த ஒரு செயலும் நமக்கு அந்த துன்பமோ அல்லது துயரமோ தருது அப்படின்னா அதுல நாம அன்பு ஈடுபடாமல் செய்கின்ற செயல்கள் சலிப்பினை உண்டாக்கும். அதனாலதான் நம்ம அந்த சலிப்பில்லா தன்மையன் அவன் நம் உயிர்கள் மீது சலிப்பில்லா தன்மையனோடு இருக்கின்றான் அப்படின்னா அவன் உயிர்கள் மீது கொண்ட கருணை காரணமாக அவனுக்கு உயிர்கள் மேல இருப்பது ஒரே ஒன்றுதான், கருணை 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 இல்லையா. அதனால அவனுக்கு சலிப்பறியா தன்மையன்னு பேரு. அவனுக்கு எந்த சலிப்பும் வர்றதில்லை. நமக்கு செய்கின்ற செயல்கள் எல்லாமே சலிப்பை உண்டாக்குகின்றதுனால நாம் அந்த துன்பத்தையும் சேர்த்து அனுபவிக்கின்றோம். இந்த இருவருமாக சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அடியாருக்கு நள்ளிரவில் கொட்டும் மழையில் இவர்களுடைய வறுமையையும் மறைத்து கொண்டு அமுது செய்கின்றார்கள் என்று சொன்னால்
அதையெல்லாம் கொட்டும் மழையை விட, இரவை விட, இவர்களுடைய இருக்கக்கூடிய வறுமையை விட உயரமாக இருக்குது அவர்களுடைய அன்பு. அதுதான் அத்தனைக்கும் மேலாக இருப்பது இவர்கள் இருவருடைய அன்பு. அன்பு அன்பு அதுதான் சிவ புண்ணியம். அதனாலதான் சிவபோகமாக விளைந்தது அவர்களுக்கு. சிவபோகம் விளைந்தது. எப்படி சிவபோகம் விளைந்தது? இவர்கள் அந்த பயிரை அறுக்கின்ற பொழுதே அத்தனை வினைகளையும் அறுத்துட்டார் இல்லையா? அந்த முளைத்த அன்று காலையில் விதைத்த முளையெல்லாம் அறுக்கின்ற பொழுதே பாச பயிர் என்னும் குழியையெல்லாம் பறித்து நீக்கியதனாலே அங்க விளைந்தது சிவபோகம். அறுத்தது வினை, விளைந்தது போகம். எனவே சிவபோகமாக விளைந்தது அவர்களுக்கு. அதனாலதான் அந்த அமுது செய்வித்து ஐயா எழுந்தருளீர், அமுது செய்ய எழுந்தருளீர், யாங்கள் உய்ய எழுந்தருளீர் என்று சொன்ன போது பெரும் ஜோதியாக பெருமான் என்று காட்டினாரே, அதான் சிவபோகம் என்பது என்ற அந்த ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு செய்தல் அப்படின்னா அந்த நினைந்து செய்தல் இல்லையா? அந்த தவிர்க்காமல் தவிராது செய்யும் தன்மை, அதுதான் ஒப்புரவுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. தவிராது செய்யும் தன்மை, தவிராது செய்யும் தன்மை. சிறு தொண்ட நாயனார் புராணத்துல பார்க்கிறோம். தவிராது செய்யும் தன்மை, அது ஒரு நல்ல பாடம் நமக்கு, ஒப்புரவு அறிதல் என்பது. இதோடு நாம நிறைவு செய்து மீண்டும் பல பாடல்களை அடுத்த பதிவிலிருந்து நாம சிந்திக்கலாம் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை தூத்துக்குடி புனிதர் பேரவை சார்ந்த அன்பர்களுக்கு அடியனுடைய பணிவான நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம்.